இருந்து கரூருக்கு போக தெரிஞ்சவருக்கு இங்கேருந்து பக்கத்தில் 4 கிலோமீட்டர் கூட இருக்காது தலைமைச் செயலகத்தில் ரிப்பன் பில்டிங் வர முடியாதா? இதுக்கு நிதி ஒதுக்கி அவங்க வைக்கக்கூடிய கோரிக்கைகள் செவிலியர்கள் என்ன சொல்கிறாங்க, எங்களுக்கு நிரந்தர பணி நியமனம் செய்யுங்க, செஞ்சுட்டு போங்க. அப்போ நீங்கள் ஏன் தேர்தலுக்கு முன்னாடி இது போன்ற வாக்குறுதியெல்லாம் கொடுத்தீங்க? அரசியல் பண்ணுறேன், மகளிருக்கான பாதுகாப்பு தரேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்கிறாங்க இல்லையா திமுக. இப்போ தொடர்ச்சியாக இந்த மத கலவரங்கிறதுக்கான முயற்சியில் பாஜக ஈடுபடுதுன்னு சொல்றீங்களா? இல்லை, அது அவங்களுடைய அரசியலே அதுதானம்மா. அது இல்லைன்னா அரசியல். என்னுடைய பார்வையில் தமிழ்நாட்டில் இந்த மண்ணுக்கான அரசியலை சீமான் தான் பண்ணுறாங்க. இந்த மக்களுக்கான அரசியலை சீமான் தான் பண்ணுறாங்க. முக்கால் பேர் போதையில் இருக்காரு, பாதி பேர். அதுலேயே 50 விழுக்காடு போதைக்கு அடிமை. அவர் தான் வந்தால் போதையே ஒழிப்புங்கிறாரு. டேய் வாடா, கீழே இறங்குடா, நான் உனக்கு கிஸ் கொடுக்குறேன்டா. ஆனால் திரிஷாவா கிஸ் கொடுக்குறது? ஜம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் இந்திய தேசிய கட்சியிலிருந்து தடா ரஹீம் அவர்கள் நம்மோடு வந்துள்ளார். அவரிடம் அரசியல் சார்ந்த பல கேள்விகளை முன்வைப்போம். சார் வணக்கம். வாங்க. எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன் சார். இப்போ தமிழ்நாட்டில் எங்கே பார்த்தாலும் போராட்டங்கள் தொடர்ச்சியாக இந்த 4 மாதங்களுக்கு முன்பு துப்புரவு பணியாளர்கள் போராட்டம் நடந்துச்சு. இப்போ கடந்த வாரம் ஃபுல்லாகவே செவிலியர்களோட போராட்டம் நடக்குது. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க ஃபஸ்ட்டு? இல்லை, திமுக ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி அவங்க கொடுத்த வாக்குறுதி நிறைவேற்றலேருந்து தான் இந்த போராட்டம். ஏன்னா திமுக ஆட்சி முடிய போகுது. அதுக்கு முன்னாடி ஏன் எங்களுடைய வாக்குறுதி நிறைவேற்றலை அப்படின்னு தான் இப்போ செவிலியர்கள் போராட்டமாக இருக்கட்டும், துப்புரவு பணியாளர்கள் போராட்டமாக இருக்கட்டும், எல்லாமே. இப்போ துப்புரவு பணியாளர்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் முழுக்க அது ஒரு தனியார் மயமாக்குறாங்க. கேட்டால் என்ன சொல்கிறாங்க, ஏற்கனவே 5 மண்டலம் 15 மண்டலம் 15 மண்டலத்தில் 5-10 மண்டலத்துக்கிட்ட தனியார் மயமாகிடுச்சு. இவங்க தேவையில்லாமல் எதிர்கட்சிகள் தூண்டுவதில்லை, இவங்க போராட்டம் பண்ணுறாங்க. நான் என்ன சொல்கிறேன், தனியாருக்கு நீங்கள் கொடுக்கறதுனால துப்புரவு தொழிலாளர் பிரச்சனையை அது நிச்சயமாக அரசுக்கு அது எந்த வகையிலும் நன்மை பயக்காது, மக்களுக்கும் எந்த நன்மை. ஏன்னு சொன்னீங்கன்னா, தனியார் நிறுவனம் அவன் பாட்டுக்கு ஒரு மிஷின் மாரி வருவான், இயங்குவான், போயிடுவான். இப்போ துப்புரவு பணியாளர்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் பார்த்துருப்போம். உதாரணத்துக்கு நம்ம ஏரியா ஓட்டேரி சைடெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவன் அந்த தெருவில் அவனும் ஒரு குடும்பத்தை, அந்த தெருவுக்கு முழுக்க அவனும் ஒரு குடும்பத்தில் ஒரு மெம்பராகவே இருப்பான். அப்போ அதை அவங்க அரசு ஊழியர்கள் தான். அரசுக்கிட்ட சம்பளம் வாங்கினாலும் அது மக்களோட மக்களாகவே அவங்க ஒன்றிணைஞ்சு செயல்படுவாங்க. ஏன் சொன்னால் அந்த வேலையை நம்ம செய்ய முடியாது இல்லையா? அதுபோல் வேலையை அவங்க செய்கிறாங்க. தெரு சுத்தமாக இருக்குது. அதேமாதிரி வீட்டில் இருக்கக்கூடிய குப்பை எங்கே போய் கொட்டுறது? ஒரு நாள் நம்ம சமைக்கிற கழிவுகளை அப்படியே வீட்டில் வச்சுருந்தா அது கதவு மூட்டு போய் அடுத்த நாள் திறந்து பார்த்தா தான் அதனுடைய அருமை தெரியும். அவ்வளோ நாரும், வீடு ஃபுல்லாக நாரும் இருக்கா இல்லைங்களா? அப்போ அந்த கழிவுகள் எல்லாம் அப்புறப்படுத்தக்கூடிய ஒரு நபர்கள் என்பது அவங்கள உண்மையிலே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு நல்ல பார்வையில் தான் எல்லாமே பார்ப்பாங்க. மோசமான நபர்கள் கூட அவங்கக்கிட்ட தன்மையாக நடந்துக்குவாங்க. புரியுதுங்களா? அப்படி இப்போ இது தனியாருக்கு போகுதுன்னா அவன் பாட்டுக்கு வரான். அந்த நேரத்தில் நம்ம ஏதோ பஸ்ஸுக்கு க்யூவில் நிற்கிறோம் இல்லையா? அது போல் குப்பையை வச்சு நிற்கணும். அவன் வண்டி வந்தோன்னா போடணும், இல்லைன்னு சொன்னால் அவன் மறுபடியும் வீட்டில் எடுத்து வச்சுக்கணும். புரியுதுங்களா? அப்போ இதில் தனியாருக்கும் அரசுக்கும் உள்ள முரண்பாடுகளை சொல்கிறாங்க. அப்போ இதுக்காக தான் துப்புரவு பணியாளர்கள் எங்களுக்கு இதேமாரி ப்ரைவேட்டுக்கு போயிடுச்சுன்னு சொன்னால் எங்களுக்கு வேலை போயிடும். வேலை போயிடுச்சுன்னு சொன்னால் அதனால் எங்களுக்கு பாதிப்பு இருக்குதுன்னு சொல்லி அவங்க போராடுறாங்கன்னா, இது ஏன் மக்கள் போராட்டமாக எதிர்கட்சிகள் நம்ம எல்லாம் நினைக்கிறோம்னு சொன்னால் இது நிச்சயம் மக்கள் போராட்டம் தான். அப்போ அதெல்லாம் அப்புறப்படுத்தணும்னு சொன்னால் அந்த துப்புரவு அவங்க அதெல்லாம் அப்போ துப்புரவு தொழிலாளர்கள் ஒரு 10 பேர் இறங்கி வேலை செய்யும்போது அந்த பகுதியில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் அவங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுப்பாங்க. அந்த தண்ணி நேரத்தில் கூட காவா அடைச்சிருந்தால் அவங்க இறங்கி எடுப்பாங்க. அப்போ அங்கே இருக்கக்கூடிய இளைஞர்கள் ஆளால் ஒரு ஹெல்ப் பண்ணுவாங்க. அப்போது இது எப்படின்னு சொன்னால் இது அரசு கெட்ட பேர் இல்லாமல் நடந்துக்கிட்டு இருக்கு. சார், இப்போ குறிப்பாக கொரோனா காலகட்டங்களில் இயங்கின ஒரு மிகப்பெரிய துறை அப்படின்னா இந்த துப்புரவு பணியாளர்கள் மற்றும் செவிலியர்கள். இவர்கள் இருவருமே, அதாவது கொரோனா காலங்களில் மக்களுக்காக உதவி பண்ண 2 துறை சார்ந்தவர்களும் இப்போ நடுரோட்டில் இறங்கி போராடுறாங்க. அரசு என்ன பண்ணுது அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது இல்லை? இல்லை, இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்க என்ன பண்ணாங்கன்னு உங்களுக்கு தெரியும், எனக்கு தெரியும். அந்த செவிலியர்களாக நர்ஸுகளாக இருக்கட்டும் அல்லது துப்புரவு என்ன பண்ணாங்கன்னு நம்ம மக்களோட மக்களாக இருக்கும். இப்போ முதல்வருக்கு தெரிய வாய்ப்பு இருக்கா? வாய்ப்பு இல்லை. அமைச்சர்களுக்கு தெரிய வாய்ப்பு இருக்கா? இல்லை சார். அவங்க வீட்லேயும் நம்ம குப்பைகள் சேர்ந்த இந்த துப்புரவு பணியாளர்கள் தானே எடுக்கிறாங்க. அவன் கட்சிக்காரனை வச்சு எடுத்து போட்டு கூட போடுறாங்கல்ல அவங்க.
துப்புரவு பணியாளர்கள் இருந்தாலும் அவங்க நேரடியாக வீட்டுக்கு போகிறது இல்லை. அப்படி ஒரு டிஸ்டன்ஸ் தான் மெயின்டைன் பண்ணுறாங்க. அப்போது இதனுடைய பாதிப்புகளை உணராத வரையும் அவங்களுக்கு புரியாது. அதனால தான் எவ்வளவோ அரசு எதுக்கும் நிதி ஒதுக்குது. இதுக்கு நிதி ஒதுக்கி அவங்க வைக்கக்கூடிய கோரிக்கைகள், இப்போ செவிலியர்கள் என்ன சொல்கிறாங்க, எங்களுக்கு நிரந்தர பணி நியமனம் செய்யுங்க, செஞ்சுட்டு போங்க. அப்போ நீங்கள் ஏன் தேர்தலுக்கு முன்னாடி இது போன்ற வாக்குறுதியெல்லாம் கொடுத்தீங்க? எதிர்க்கட்சியாக இருக்கும்போது ஒரு நிலைப்பாடு, ஆளுங்கட்சியாக இருக்கும்போது இன்னொரு நிலைப்பாடு. இப்போ இவர்களுடைய போராட்டங்களில் குறிப்பாக சொல்லணும்னா அந்த அரசுலேருந்து யாரும் வந்து பார்க்கல அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. ஏன்னா எதிர்க்கட்சிக்காரர்களும் போய் பார்க்குறாங்க. ஏன் இப்போ பனையூர் பாலிடிக்ஸ்னு சொன்னீங்க. தாவேக்காலேருந்து கூட செவிலியர்களை பார்க்கறதுக்காக அந்த கட்சியிலேருந்து நிர்வாகிகள் வந்து பார்க்குறாங்க. ஆனால் இப்போ ஆளும் கட்சியிலேருந்து யாரும் வந்து பார்க்கல அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கிறாங்க இல்லையா? இல்லை, ஆளுங்கட்சி ஏன் போகிறதில்லன்னு சொன்னால், போனால் நம்ம வாக்கு கேட்பாங்க என்ன செய்யுதுன்ட்டு. அதுக்காக எல்லாருமே தயங்குறாங்க. ஆளுங்கட்சி சேர்ந்த கட்சி நிர்வாகிகள் கூட போகிறதுக்கு பயம். நீ தானே ஆளுங்கட்சி, நீ என்ன பார்க்குற, முதல்வர்கிட்ட சொல்லி எங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்ற சொல்லுவாங்க. அதனால் ஆளுங்கட்சி தவிர்ப்பாங்கன்னு வைங்க. ஆனால் முதல்வர் எவ்வளோ வேலைகள் இருந்தாலும் இதை செய்யணுன்ற நான் உடனே அதை விட்டுட்டு நடைப்பயிற்சி, அந்த பயிற்சி, இந்த பயிற்சின்னு சொல்லிட்டு இது மக்கள் பிரச்சனை. உண்மையிலே செவிலியர்களுடைய பணியெல்லாம் பார்த்தீங்கன்னா சாதாரணமானது இல்லை. ஓகே சார். இப்போ அரசு வந்து நேரில் பார்க்கறனா சில விஷயங்கள் ஏன் எதுக்குன்னு கேட்பாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியை வந்து சொன்னீங்க. பட் வந்து மக்கள் தரப்புல இருந்தும் இந்த மாதிரி போராட்டங்கள் பண்ணக்கூடியவர்லேருந்து ஒரு கேள்வி என்ன எழுப்புறாங்க அப்படின்னா, இங்கேருந்து கரூருக்கு போக தெரிஞ்சவருக்கு இங்கேருந்து பக்கத்தில் 4 கிலோமீட்டர் கூட இருக்காது தலைமைச் செயலகத்திலேருந்து. ரிப்பன் பில்டிங் வர முடியாதா? இங்கே இருக்க கிளாம்பாக்கம் போய் பார்க்க முடியாதா? அப்படிங்கிற ஒரு கேள்வியை முன்வைக்கிறாங்களே. கரூரில் போனது தம்பி, நீங்கள் கரூர் ஏன் போனால் கரூர் அந்த விஜயுடைய கூட்டத்தை நெரிச்சலில் இறந்தாங்க. அதனால் அங்கே போய் அரசியல் பண்ணிச்சு திமுக. இதே அன்பில் மகேஷா, ஆமாம், அவர் அழுது சீன் போட்ட சீன் இருக்க. சரி, நீங்கள் கள்ளக்குறிச்சியில் சாராயபுரத்தில் செத்தாங்களா, அங்கே போய் இதேமாரி அழுதுருக்கலாமே, ஏன் அழுகலை? அதுவும் உயிர் தானுங்க. இங்கே விமான சாகசத்தில் ஒரு 5 பேர் நெரிச்சலில் செத்தாங்களா, அப்போ போய் அழுதுருக்கலாம், ஏன் அழுகலை? கரூர் விஷயத்தில் என்னென்னா, அது விஜய்க்கு எதிரான அரசியல் பாலிடிக்ஸ். அவர் செந்தில் பாலாஜி அவங்க பண்ண அந்த நடிப்பு இருக்குது பார்த்தீங்களா, அப்பட்டமான பிற அரசியல். அது எந்த மாற்று கருத்து இல்லை. புரியுதுங்களா? இப்போ அவங்க இங்கே ஏன் வரதில்லை, ஏன் இவங்களுடைய கோரிக்கைகளை செவி சாய்க்கிற மாதிரி கிடையாது இல்லைங்க. இப்போது கடந்த 2 மாதத்துக்கு முன்னாடி துப்புரவு பணியாளர்கள் உண்ணாவிரதம் உட்கார்ந்தாங்க, தொடர் போராட்டம் பண்ணாங்க. அப்போ அந்த தொடர் போராட்டம் பண்ணும்போது திமுக கட்சிக்காரனே விட்டு ஹைகோர்ட்டில் ஒரு பொது நல வழக்கு மாதிரி போட்டு, அது எப்படின்னு சொன்னால், மக்களுக்கு போக்குவரத்துக்கு இடைஞ்சலாக இருக்குது, இதனால் டிராஃபிக் ஜாம் ஆகுது அப்படின்ற மாதிரி பொது நல வழக்கு போட்டு அவங்க நடைபாதையில் தான் உட்காந்துருந்தாங்க. அதான் டிராஃபிக் ஜாம் ஆகுது அப்படின்ற ஒரு பிம்பத்தை ஏற்படுத்தி உயர்நீதிமன்றம் என்ன பண்ணிச்சுன்னு சொன்னால், அப்படி டிராஃபிக் ஜாம் ஆகுதுன்னா அப்புறப்படுத்துங்க. அதுக்கப்புறம் அப்புறப்படுத்தும் போது என்ன சொல்லிச்சு திமுக, இதேமாரி டிவிகளில் உட்காந்து ஏங்க நாங்கள் செஞ்சோம், அது கோர்ட் ஆர்டருங்க, அது அப்புறப்படுத்த சொல்லி. அப்போ கோர்ட் ஆர்டர்ன்னு சொன்னால், அப்போது அந்த பொது நல வழக்கு போட்டு அதுவும் திமுகக்கார ஒரு பெண் தான். ஓகே சார். இப்போ துப்புரவு பணியாளர்களோட அந்த விஷயமா இருக்கட்டும், இப்போ நடந்த செவிலியர்களோட விஷயமா இருந்தாலும், வலுக்கட்டாயமாக அந்த போராட்டம் தங்களோட உரிமைகளை கேட்கக்கூடிய அவங்கள போராட்ட காலத்திலேருந்து அப்புறப்படுத்துகிற விதமே தவறான விதம் அப்படின்னு சொல்லிட்டு காணொலியெல்லாம் சமூக வலைதளங்கள் இருக்குது. அடித்து இழுக்கிறதும், அவங்களுக்கு சரியான பாதுகாப்பு இல்லாமல் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குது. அதில் ஒரு நர்ஸு சொல்லுது, நான் ட்ரெஸ்ஸு போட்டு வரேன்னு கூட இது பண்ணாமல் என்ன பாத்ரூம்லேருந்து இழுத்துட்டு வராங்கன்னு. செவிலியர்கள் போராட்டங்களில் பல அரசியல் கட்சி தலைவர்களாக இருக்கட்டும், பல அரசியல் கட்சியை சார்ந்தவங்களாக அனுமதிக்கப்படலை அப்படின்னு அங்கே இருக்க செவிலியர்களே தொலைக்காட்சிகளில் பேட்டி கொடுத்தாங்க. குறிப்பாக அவங்கள ஒரு மகாலில் அடைச்சி வச்சதாகவும், இரவு ஒரு 12 மணி அந்த மாதிரி நடுசாமத்தில் வெளியே அனுப்பி விட்டு போனதாகவும், அவங்க அந்த இரவுல எங்கே போய் நாங்கள் இருப்போம், ஒரு பாதுகாப்பு இல்லையே அப்படிங்கிற ஒரு கேள்விகளையும் முன் வைக்கிறாங்க. இல்லை, அதுதான் சொல்கிறேன், ஒரு அலட்சிய போக்கு இருக்குது, ஆணவ திமிர் இருக்குது திமுக கிட்ட. நீங்கள் திமுக மேலே சொல்கிறீங்க, ஆனால் அவங்க மகளிருக்கான அரசியல் பண்ணுறேன், மகளிருக்கான பாதுகாப்பு தரேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாங்க இல்லையா திமுக. இப்ப எல்லா இடத்துலயும் நீங்க பிரச்சாரம் பண்றதுல என்ன பண்றாங்க, மகளிருக்கு மாத உரிமை தொகை தரோம், விடியல் பயணம் தரோம், ஃபுல்லா மகளிரை வச்சுதானே அவங்க ஓட்டை கேட்கறாங்க. அதுதான்மா நான் என்ன சொல்றேன், இந்த செவிலியர் விஷயத்தில் நீங்க நடந்துக்கிறதையும் ஏற்கனவே நீங்கள் துப்புரவு பணியாளர் பெண்கள்கிட்ட எப்படி நடந்துக்கிட்டீங்க எல்லாம் உலகம் அறிஞ்ச விஷயம். அதே துப்புரவு பணியாளர்களை அங்கேருந்து அப்புறப்படுத்துறதுன்னு சொல்லி பஸ்ஸில் ஏற்றின்னு போய் இந்த அடையாறு இந்த பக்கம் அந்த பக்கம் இறக்கி விட்டு போனாங்களா இல்லையா, இதெல்லாம் யார் செய்வா?
அதுல குறிப்பா ஒரு டிரைவர்லாம் வந்து ஒரு துப்புரவு பணியாளர்ட்ட தவறான விஷயத்துல கூப்பிட்டுருக்காரு. அதான் சொல்றேன். அது எல்லாருமே நெறைய பேரு இது இது முழுக்க முழுக்க இது அரசுக்கே தெரியாதா? சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் நோண்டி பார்த்து இது வந்து சரி, தவறுன்னு சொல்லக்கூடிய முதல்வரு, இந்த மாரி விஷயங்கள அவர் வாடகைக்கு போறதே இல்லையா? அவர் காது கேட்கறதே இல்லையா? ஒரு செவிலியர் கத்துது, "டேய்! நீ என்னடா அவங்க வாக்குறுதி." அதுக்கு மன்னிப்பு கேட்டு ஒரு வீடியோ விட்டாங்க. அத பார்த்தீங்களா? இல்ல நான் அது பார்க்கல. ஏன்னா 2 மன்னிப்பு நாட்களுக்கு கேட்டு முன்னாடி. அப்படி போய் பிரஷர் பண்ணியிருப்பாங்க கவர்மெண்ட். இல்லன்னா உன்னைய வந்து அது பண்ணுவோம், இது பண்ணுவோம்னா பொம்பளைங்க என்ன பண்ணுவாங்க? ஆம்பளைங்களே வந்து அரெஸ்ட்டு, கைது, ஜெயிலுன்னு தான் பயப்படுறாங்களா இல்லையா? ஒரு லேடி என்ன பண்ணும்? சொல்லுங்க. எல்லாரும் வந்து கைது பண்றியா பண்ணிக்கோ. நான் ஃபேஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்றது எல்லாருக்கும் யாருக்கு மனப்பக்குவம் இருக்கு? பெரிய ஆண்களுக்கே இல்லையே! ஒரு பெண் என்ன பண்ணும்? வேற என்ன பண்ணும்? அது மன்னிப்பு தான் வெளியிடும். ஆனா அது உள்ளத்திலிருந்து வந்தது இல்லையா? அந்த ஃபர்ஸ்ட்டு வேர்டு. அதுதான் வேல்யூ. நீ வந்து கம்பல் பண்ணி மன்னிப்பு சொன்னா அது வேல்யூ இல்ல. இப்ப நீங்களே சொல்றீங்க மன்னிப்பு குடுத்து ஒரு வீடியோ நான் பார்க்கலல்ல. ஆனா அது உள்ளத்திலிருந்து அந்த கோபத்துல வந்த அந்த அந்த வீடியோக்கள் சோசியல் மீடியால எந்த அளவுக்கு பரவுச்சு அது? ஓகே சார். இப்ப நீங்க குறிப்பா வந்து திமுக அவர்கள் வந்து வாக்குறுதிகள சரியா செய்யல அப்படின்னு சொல்றீங்க. ஆனா வந்து திமுக தரப்புலேருந்து சொல்ற விஷயம், நாங்க மக்களுக்காக நெறைய பண்ணிட்டோம். இன்னும் வந்து குறிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, போன வாட்டி மாரி இல்ல. இப்பல்லாம் 200 தொகுதிகளுக்கு மேல மெஜாரிட்டியா வின் பண்ணுவோம்னு சொல்லிட்டு, முதல்வர் அவர்களும், துணை முதல்வர் அவர்களும் போற எல்லா இடங்கள்லயும் பேசுறாங்க. இல்ல அவங்க அப்படி பேசுனா தான் வேலைக்கு ஆகும். இல்ல போன வாட்டியோட நாங்க கம்மியா தான் ஜெயிப்போம் அப்படின்னு சொல்றது, அப்போ அவங்களுடைய நீங்க குற்றச்சாட்டு வச்சீங்கல்ல, அவங்க குடுத்த வாக்குறுதிகளே வந்து இன்னும் செய்யல அப்படின்னு. அதாம்மா ஆனா வந்து அவங்க சொல்றது நாங்க வாக்குறுதிகள்லாம் செஞ்சுட்டோம். ஆனா குறிப்பா ஒரு சில வாக்கு சொல்லாததையும் செஞ்சிருக்கோம் அப்படிங்கிறலாம் நெறைய திட்டங்கள ஆமா சொல்றாங்க. சொல்லாததே செய்றேன்னு சொன்னது செய்யல. அதான் சொல்லாததே செஞ்சிருக்காங்க. செய்றேன்னு சொல்லி வாக்குறுதி குடுத்ததை செய்யாம விட்டாங்கல்ல. அதுதான் சொல்லாதது செஞ்சிருக்கேன், சொல்லாதது செஞ்சிருக்கேன்றாங்கல்ல அதுதான். நான் ஓகே. என்ன சொல்றேன், நீங்க வாக்குறுதி குடுத்தது எதுவும் செய்யல. ஆனா, இப்ப உதாரணத்துக்கு இஸ்லாமிய சமூகத்தையே எடுத்துங்க. நீண்ட காலம் சிறையில் வாழக்கூடிய முஸ்லீம் சிறைவாசி விடுதலை என்பது தேர்தலுக்கு முன்னாடி நீ குடுத்த வாக்குறுதி. என்னையாச்சு? நீ ஏதோ எல்லாத்தையும் இந்த இந்த வாக்குறுதி என்னாச்சு? ஏன் விடுதலை பண்ணல? நான் கேட்கிறேன். ஓகே சார். இப்ப குறிப்பா வந்து இந்த மாதங்கள் ஃபுல்லாவே நெறைய விவகாரங்கள் வந்துட்டு இருக்கு. குறிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம திருப்பரங்குன்றம் மேட்டர் ஆல்ரெடி பேசியிருக்கோம். திருப்பரங்குன்றம் விவகாரம் நடந்துச்சு. இப்ப 2 நாட்களுக்கு முன்ன நடந்த கிறிஸ்மஸ் விழால நெறைய விவகாரங்கள் வந்து நடந்துச்சு பார்த்துருப்பீங்க. இத பத்தி என்ன நெனைக்கிறீங்க? இல்ல என்ன நினைக்கிறது? அதாவது காந்தியை கொன்ற ஒரு கூட்டம் தான் இன்னைக்கு கோட்சேக்கு காந்தியை சுட்டுக் கொன்ற ஒரு கூட்டம் தான் இன்னைக்கு காந்தி ஜெயந்தி விழா நடத்துறாங்க. இன்னொரு பக்கம் வந்து பிரதமர் வந்து எப்போதும் இல்லாம இந்த முறை வந்து டெல்லில வந்து கிறிஸ்மஸ் கிறிஸ்தவர்கள் விழாவுல கலந்திருக்காரு. கிறிஸ்மஸ் விழால கலந்துக்கிறாரு. இது எப்படி இருக்குன்னா, காந்திய சுட்டுக் கொன்னுட்டு காந்தி ஜெயந்தி நடத்துற மாரி, இங்க கிறிஸ்தவர்கள் மீது தாக்குதல் நடத்தி கிறிஸ்மஸ்ல கலந்துக்கிட்ட மாரி ஒரே பார்வையில தான் நீங்க பார்க்க இப்ப தொடர்ச்சியாக இந்த மத கலவரங்கிறதுக்கான முயற்சியில பாஜக ஈடுபடுதுன்னு சொல்றீங்களா? இல்ல. அது அவங்களுடைய அரசியலே அதுதானம்மா. அது இல்லன்னா அரசியல் இல்ல. ஒரு பிரதமர், உள்துறை அமைச்சர். இப்ப சமீபத்தில நடந்த பீகார் தேர்தல்ல என்ன பிரச்சாரம் பண்ணாங்க? சொல்லுங்க. என்ன விதமான பிரச்சாரத்த எடுத்தாங்க? இப்ப பீகார் பீ தமிழ்நாட்டுல அதே வந்து கையாள முயலுதா பாஜக? இல்ல தமிழ்நாட்டுல அவங்க கையாள முயன்றாலும் தோல்வி தான் இங்க. தமிழ்நாட்டுல வந்து வட இந்தியா போல தமிழ்நாட்டுல வந்து அவங்க அப்படி சுலபமா அவங்க அந்த மாரி ஒரு நிலைக்கு போக முடியாது. ஏன்னா பீகார் தேர்தல்ல கூட பார்த்தீங்கன்னா, அது தில்லுமுல்லு வெற்றி தான் அது. அது நேர்மையான, உண்மையான வெற்றின்னா இல்ல. ஏன்னு சொன்னா ஒரு பெண்ணுக்கு ரூ. 10,000 அ எ எ தேர்தல் ஆணையம் எப்படி அனுமதிச்சு? தேர்தல் தேதி நெருங்கும்போது, தேர்தல் தேதி அறிவிக்க போறேன். இந்த நேரத்துல நீ எப்படி ரூ. 10,000 குடுக்கலான்னு அரசு கண்டிஷன் போட்டது ரூ. 10,000 பெண்களுக்கு குடுக்குறாங்க. அப்போ ஒரு வீட்டுக்கு ரூ. 10,000 குடுக்குறாங்க. அப்போ ஓட்டுக்கு காசு குடுத்து வாங்குன மாரி தான் அது. ரூ. 1 ரூ. 2 இல்ல ரூ. 10,000. அதுவும் உலக வங்கியிலேருந்து கடன் வாங்கி அந்த காச குடுக்குறாங்க. அதாவது பாஜகவினுடைய காசோ அல்லது அ மதசார்பற்ற ஜனதா தளத்தினுடைய நிதிஷ்குமாருடைய காசோ இல்ல. நிதி வாங்கி தான் அவங்க குடுக்குறாங்க. அதாவது கடன் வாங்கி குடுக்குறாங்க. அப்போ தேர்தல் நேரத்தில இப்படி குடுக்குறது சட்டவிரோதம் அப்படி. இது நான் தேர்தல் நடத்த மாட்டேன். தேர்தல் நிறுத்துறேன்னு சொல்லி தேர்தல் ஆணையர் சொல்லணுமா இல்லையா? சொல்லலையே. அமைதியா தானே இருந்தாரு. குறிப்பா கடந்த கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி வந்து சீமான் அவர்கள் வந்து ஒரு விஷயத்துல கலந்துக்கிட்டாரு. அவர் ஆர்எஸ்எஸோட இதுல இயக்கத்துல இணைஞ்சிட்டாரு அப்படிங்கிற மாரியான சமூக வலைதளங்கள் நெறைய பரவுனுச்சு. இத எப்படி பார்க்குறீங்க? சீமான் எங்க ஆர்எஸ்எஸ்ல போய் இணைய இல்ல அப்படிங்கிற ஒரு இத வந்து பிம்பத்த வந்து கிரியேட் பண்ணாங்க. இல்ல அது கிரியேட் பண்ணுவாங்க. அது அவருடைய அரசியல் அது. அவர் திராவிடத்தை எதிர்க்கிறாரு. அவங்க அந்த நிகழ்ச்சி நடத்துறவங்க பலவிதமான அ கொள்கைகள் உடையுள்ள கூட்டு வச்சு கூட்டம் நடத்துவாங்க. அப்ப அங்க போயிட்டு அவரு அங்க போய் நின்னுட்டு, ஆர்எஸ்எஸ் மாரி ஒரு சிறந்த அமைப்பு இல்ல.
அப்படின்னு சொல்லி பேசியிருந்தாருன்னா நிச்சயம் நம்ம வந்து அதை விமர்சனத்துக்கு பண்ணலாம். அரசு எப்படி சிறந்த அமைப்புன்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னு. அவருக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிது. அவர் திராவிடத்தை எதிர்க்கிற தமிழ் தேசியத்தை தன்னுடைய நிலைப்பாட்டை உறுதிப்படுத்துகிறார். அப்போ அதை எப்படி நம்ம வந்து அப்படி பேச முடியும்? பேச முடியாது இல்லையா? ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து நாம் தமிழர் கட்சியோட பொதுக்குழு நடந்துகிட்டு இருக்கு. 2026க்கு தேர்தல் வியூகத்தெல்லாம் வந்து பத்தி சீமான் அவர்கள் பேச போறார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. இது எப்படி பார்க்குறீங்க? பொதுக்குழு சிறப்பா நடக்குதா? சீமான் தான் பொதுக்குழு, சீமான் தான் செயற்குழு. ஏன்னா அவர் வந்து அப்படி ஒரு கட்டமைப்பு இருக்கு. என்னுடைய பார்வையில் தமிழ்நாட்டில் வந்து இந்த மண்ணுக்கான அரசியலை வந்து சீமான் தான் பண்றார். இந்த மக்களுக்கான அரசியலை சீமான் தான் பண்றார். மற்றதெல்லாம் கார்ப்பரேட்டா மாறிடுச்சு. ஓகே. குறிப்பா ஒரு சில இடங்கள்லாம் நாம் தமிழர் கட்சி சார்ந்தவர்கள் பேசும்போது, அதாவது 2026ல் கோட்டையில் வந்து புலிக்கொடி பறக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து சொல்றாங்க. இது சாத்தியமா? அது எப்படி சொல்றது தெரியல. புலிக்கொடி எப்படி பறக்கணும்? தேசிய கொடி தான் பறக்கணும். இல்ல, அவங்களோட நாம் தமிழர் கட்சியோட கொடி பறக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாங்க. அவங்க ஆட்சி அமைப்போம் அப்படிங்கிறத மறைமுகமா சொல்றாங்க. இது சாத்தியமா? இல்ல, ஆர்எஸ்எஸ் வந்து நாங்க கோட்டையில வந்து காவி கொடி பறப்போம்னு சொல்றதும், நாங்க புலிக்கொடி ஏன்னு சொன்னா அப்படி இதுல இல்ல அந்த சிஸ்டம். இப்போ திமுக கொடி ஏற்ற முடியுமா? அதிமுக கொடி ஏற்ற முடியுமா? யாருமே ஏற்ற முடியாது. ஏன் பாஜக கொடி ஏற்ற முடியுமோ? முடியாது. தேசிய கொடி ஏற்றலாம், அவ்வளோதான். தேசிய கொடி ஏற்றினா நம்ம நாம் தமிழர் கட்சி அப்படி எதிர்பார்க்கறது என்ன தவறுங்க? நேற்று வந்து விஜய் எதிர்பார்க்குறாங்க நான் கோட்டைக்கு போவேன்னு. இல்ல, சாத்தியமான்னு கேட்குறேன். அதான் நாம் தமிழர் கட்சி. ஏங்க, சாத்தியம் இல்லாத உலகத்தில் எதுவுமே இல்லைங்க. சாத்தியம் இல்லைன்னு சொல்லியிருந்தேன்னா நாடே விடுதலை பெற்றிருக்காரு. முதல்ல இது விடுதலைன்னு சொல்லி ஒருத்தன் குரல் கொடுத்தான் இல்லையா? அப்போ என்ன சாத்தியமாகும்னு சொல்லி தானே குரல் கொடுக்குறான். விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்த பிறகு வந்து நாம் தமிழர் கட்சி சீமான் அவர்களுக்கு சரியான பின்னடைவு அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் முன் வச்சாங்க. அதை பார்த்தீங்களா? அதை பத்தி என்ன விஜய் என்ன ஓட்டு வாங்கிட்டார், சீமான் என்ன ஓட்டு கம்மியாக வாங்கிட்டார்? எலெக்ஷனுக்கு பிறகு இப்படி சொன்னா கூட பரவாயில்ல. எலெக்ஷனில் வந்து சீமானோட அதிகமான வாக்கு இவர் விஜய் வாங்கியிருக்காப்புல. விஜய் வந்தனால தான் நாம் தமிழுக்கு இப்படி பின்னடைவுன்னு சொல்லலாம். எலெக்ஷன்லேயே குறிப்பிட்ட ஒரு கேள்வியை முன் வைக்கிறாங்க. இத்தனை ஆண்டு காலம் வந்து நீங்க அரசியல் பண்றீங்க, ஒரு கவுன்சிலர் ஆயிருக்கீங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி. அரசியலுக்கு வராம நாங்க 120க்கு மேல கவுன்சிலர் வச்சிருக்கோம், ஊராட்சி பொறுப்புகள்ல இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அவர்கள் சார்பா பேசுறாங்க. இதெல்லாம் என்ன எப்படி பாக்குறீங்க? சொல்ல வேண்டியதான் தம்பி சார். அதிகாரப்பூர்வமா ஆயிருக்காங்க சார். நான் என்ன சொல்றேன், அது எப்படின்னா இந்த ரசிகர்கள் நிற்கிறாங்க. அவங்களுக்கு அந்தந்த எப்போவுமே கவுன்சிலரு இந்த உள்ளாட்சி நகராட்சி தேர்தல் இருக்குது பார்த்தீங்களா, அது கட்சியினுடைய வேல்யூவை விட அங்கே லோக்கல் வேல்யூ தான் அதிகம். லோக்கலில் ஒரு செல்வாக்கான நபர்னா அவர் ஜெயிப்பார். புரியுதுங்களா இல்லையா? இப்போ அந்த மாதிரி ஜெயிச்சவங்களா இது நமக்காக தான் ஜெயிச்சா. நீ நில்லு, இப்போ எலெக்ஷனில் நிற்க போகிற இல்லையா, அப்போ எத்தனை தொகுதியை ஜெயிக்கிறே பார்க்கலாம். கவுன்சிலர் பெரும்பாலும் வந்து அப்படி தான். நகராட்சி உள்ள எல்லாமே தேர்தல் வந்து அப்படி தான் நடக்குது. இப்போ நீங்கள் நம்மளே வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கு போடலான்னு போனால் அது அரசியல் கட்சியில் தேர்ந்தெடுக்கலாம். யார் நமக்கு வேலை செய்வாங்க? பெரும்பாலும் சுயேட்சைகள் நிறைய ஜெயிப்பாங்க, பார்த்துருக்கீங்க. அது காரணம் வந்து அதுதான், வேறு ஒன்றுமே இல்லை. அதனால் வந்து நீ ஒரு அரசியல் கட்சியாக இது பண்ணி உன் கட்சி சார்பாக நின்று ஜெயிச்சு இருந்தாங்கன்னா நீ இப்போ பேசலாம். குறிப்பா நாம் தமிழர் கட்சியில் அந்த மாதிரி செல்வாக்கா யாரும் இல்லையா? ஒரு கவுன்சிலர் ஆகிறதுக்கு கூட செல்வாக்கா யாரும் இன்னும் வரலையா? வந்து வெவ்வேறு கட்சியிலேருந்து விலகிறவனெல்லாம் வந்து இறக்குமதி செய்றீங்க. நாம் தமிழர் கட்சியிலேருந்து வேற கட்சியிலேருந்தெல்லாம் இணைஞ்சிருக்காங்க சார். இணைஞ்சிருக்கேன் சொல்லுங்க. நிறைய பேர் இணைஞ்சிருக்காங்க. பொறுப்புகள் இல்லை. நான் என்ன சொல்றேன், தலைவர்களை யாருமே அவங்க சேர்க்கறது இல்லை. அவங்க உருவாக்க தான் பார்க்குறாங்க. நாம் தமிழர் கட்சி வெளிப்படையாக பேசுவோம். நாம் தமிழர் கட்சியை பொறுத்தவரையும் பாருங்க, தொடர்ந்து அவங்களுடைய செயல்பாடுகள் புது புது இளைஞர்களை உருவாக்குறாங்க. உருவாக்கி அவங்கன்னா அதிமுக, திமுக, விஜய் கட்சி எல்லாத்தையும் போக வாய்ப்பு இருக்குது. இப்போ திமுகவில் ராஜீவ்காந்தி போயிருக்காரு, அதிமுகவில் கல்யாண சுந்தரம் போயிருக்காரு. அப்போ திமுகவில் போன நபரும் அதிமுகவில் போனவனும் ஒரு முக்கியமான இடத்துல உட்காந்துருக்காங்க இல்லையா? யாரால் உருவாக்கப்பட்டவங்க? இப்போ காளியம்மாள் இன்னும் இருக்காங்க. காளியம்மாள் யாரால் உருவாக்கப்பட்டவங்க? ஒருத்தருக்கு திறமை இருக்குன்னாலும் அந்த திறமையை பொது வெளியில் கொண்டு வர்றது தான் முக்கியம். அதுதான் ஒரு தலைமைத்துவத்துக்கு உண்டான உண்மையான ஒரு. கட்சிக்காக அவ்வளவு உழைத்தவர்களே கடைசி பிசிறு அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் சொல்லி வெளியேற்றாரு. அது அவரோட கட்சி மாதிரி ஆதிக்கம் நடத்துறார் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து குற்றச்சாட்டா வைக்கிறாங்க சார் எதிர்கட்சியெல்லாம். சொல்றேன், இப்போ வந்து கட்சிக்காரனை பிடிங்கி அவருடைய செல்போனை பிடிங்கி அவர் பர்சனலாக என்னென்ன பேசினா அந்த ஆடியோ எல்லாம் சோசியல் மீடியாவில் விடுறீங்களே. அதேமாதிரி திமுக காரனுடைய இதெல்லாம் வாங்கி பாருங்க, வந்திருக்கு அவர் பேசுறது. நேற்று அதாவது ஒரு அரசியல் கட்சியில ஒரு பொறுப்புல இருக்கக்கூடியவர் ஒரு சாதாரண மனிதரை பார்த்து தகாத வார்த்தைகள்ல பேசியிருக்காங்க. குறிப்பா வந்து அங்க காவல்துறை அதிகாரி இருக்காரு, எதுவுமே பேசல. இதை எப்படி பாக்குறீங்க? அதான் எப்படி பேசுறான் பாருங்க அவன். என்னடா நீ யாரா? நீ திமுக ஆட்சியில் தான் பெரிய எனக்கு ஒண்ணு கோபம் வருது. எனக்கு
அந்த பையன் என்ன பேசுகிறான் அவன், சார் நான் இடிக்கவே இல்லை சார், நான் பார்த்தா அசிங்கமாக பேச்சு. இந்த அதிகாரம் யார் கொடுத்து? இதே பேசி நான் பேசி இந்த போலீஸ் விட்டுருப்பானா? நீ சோசியல் மீடியாவில் அந்த ட்ரோல் ஆகி இவ்வளோ ஓடுது அந்த வீடியோ. இதுக்கு என்ன பதில் சொல்லுவாங்க காவல்துறை? யாரும் கைது எஃப்ஐஆர் கூட போட்டுக்க மாட்டான். பக்கத்துல காவல்துறை இருக்கு, அதான் சொல்றேன். காவல்துறைகள கைகள் என்ன கட்டப்பட்டுள்ளதா அப்படிங்கிற கேள்வி. அப்போ திமுக காரன் வந்து பாருங்க, முழுக்க முழுக்க காவல்துறை தன்னுடைய அதிகாரத்துக்காக பயன்படுத்துறாங்க. அவன் என்ன சொல்றான், 100 ஃபோன் பண்ணியிருக்கேன்றான். பொத்தி போட்டு உட்காரு போ, இல்லைன்னா உனக்கு அங்கே நிற்க பிடிக்கலாம் போ, கிளம்பி 100 வரட்டும், பிடிக்கட்டும். சட்டம் யார் மீது தவறு இருக்குன்னு சிசிடிவி எல்லாம் இருக்குது. என்ன 17ஆம் நூற்றாண்டில் வாழ்கிறோம், 21ஆம் நூற்றாண்டு வாழ்கிறோம். சிசிடிவி இல்லாத இருக்குது, யார் மேலே தவறுன்னு தெரிஞ்சுக்கலாம். அப்போ அதுக்குள்ளே வந்து ஏய் நான் வந்திருக்கேன், நான் வந்த பிறகு நீ பேசுகிற, நீ அப்படி பருப்பா? நான் கேட்குறேன். ஏண்டா வெண்ண பொறுக்கி நாய, நீ இறங்கி தின்ட்டு இருக்க. கோயில் நிலங்க, அந்த மம்முட்டி ஹோட்டல் வச்சுருக்கான கோயில் நிலங்க, ஆட்டையை போட்டு வச்சுருக்கான் அவன் ஹோட்டலில், அந்த பிரபாகரன்றவன். அந்த பிலால் ஹோட்டல் பக்கத்தில் இருக்குல்ல, முழுக்க கோயில் இடம் அது. இல்லைன்னு சொல்லி அவன் சத்தியம் பண்ண சொல்லுங்க அவனை. ஓகே சார், இப்போ 2026 தேர்தல் கருத்தை பொறுத்த வரைக்கும் தமிழக வெற்றி கழகத்துடைய ஒரே சிந்தனை போட்டி அப்படின்னு நினைக்கக்கூடியது தாவேக்காக்கும் திமுகவுக்கும் தான் இடையே தான் போட்டி அப்படின்னு சொல்லிட்டு இதர சுற்றி இருக்க எல்லா கட்சியும் டீலில் விடுறாங்க. இது எப்படி பார்க்குறீங்க? 2 பேரும் தான் எதிர்த்துக்கிறாங்களா, 2 பேருக்கும் தான் போட்டியா? நாம் தமிழர் கட்சி அதிமுகலாம் வந்து போட்டியில் இல்லையா? அதான் சொல்கிறேன், இதுக்கு சிரிப்பு தான் பதில். முத்திச்சுன்னா இப்படி தான் பேசுவான். இன்னும் களத்திலே நீ போட்டியாளராக வரலையே. நீ கட்சி ஆரம்பித்து பாராளுமன்ற தேர்தல் வந்தது, நீ கட்சி ஆரம்பித்து 2 இடைத்தேர்தல் வந்து விக்கிரவாண்டியும் ஈரோடும். இதில் நீ கலந்துக்கிட்டு உன்னுடைய ஓட்டு விகிதாச்சாரம் காட்டியிருந்தாலும் அப்போ நீ பேசுனாலும் லாஜிக்காக நம்ம ஏற்றுக்கலாம். நீ இன்னும் களத்தில் குதிக்கவே இல்லை, போட்டியிலே யாருமே இல்லை சார், நான் தான் சார் இருக்கேன் அப்படின்னா அப்போ உன்னை நீனே தீர்த்திக்க வேண்டியதான். இது சினிமா இல்லைன்றது இன்னும் விஜய் உணர்வு. ஓகே, எல்லாரோட இதுவும் சினிமாக்காரர், அதனால வந்து கூட்டம் அதிகமாக சேருது அப்படிங்கிற ஒரு விஷயத்த முன் வைக்கிறீங்க. அந்த கட்சியில் இருக்க நார்மலான ஒரு பர்சன், மாவட்ட செயலாளர் போனால் கூட அவ்வளோ மக்கள் வந்து வரவேற்கிறாங்க அப்படிங்கிற ஒரு பதிலையும் சொல்கிறாங்களே அவங்க சைட்லேருந்து. நான் என்ன சொல்கிறேன், மாவட்டம்னு சொன்னாலும் சரி, நகரம் என்ற அதாவது மாநில நிர்வாகிகளாக இருந்தாலும் சரி, அந்த விஜய் அந்த இதுதானே தவிர மற்றபடி ஒன்றும் இல்லை. இப்போது விஜய் ஒரு உத்தரவு போட்டாங்கன்னா அந்த பசங்க செய்ய போகிறாங்க. நான் முதல்ல இவனுக்கு கூட்டம் வருது இல்லை, இந்த கூட்டத்தில் எத்தனை பேருக்கு ஓட்டு லிஸ்ட்டில் இவனுக்கு பேர் இருக்குது. இந்த எஸ்ஐஆர் ஃபார்ம் ஃபுல்லப் பண்ணியே கொடுக்குற நிறைய பேர், அந்த பயில 3/4 பேர் போதையில் இருக்கானு, பாதி பேர். இங்கே பதிவு பண்ணி கொடு. இந்த வீடியோவும் இருக்குது சார், ஒரு வீடியோ நான் வேணா உங்களுக்கு ஆதாரம் வேணா காட்டுறேன். ஒரு பிரபல தொலைக்காட்சியில் போட்ட ஒரு வீடியோ தான். உயிரோடு இருக்கவங்க எஸ்ஐஆர் ஃபார்ம் எழுதி கொடுத்தவங்களே இறந்துட்டாங்கன்னு சொல்லி வந்திருக்கு சார். நான் என்ன சொல்கிறேன், உயிரோடு இருக்கவங்க எஸ்ஐஆர் ஃபார்மில் எழுதி, அதெல்லாம் உண்மை தான். இப்போ நம்ம கவிஞர் இவர் கூட ஒருத்தர் வந்து அவர் இறந்துட்டார், ஆனால் எஸ்ஐஆர் ஃபார்மில் எழுதி கொடுத்த மாதிரி வருது, இல்லைன்னு சொல்லலை. நான் அதெல்லாம் சொல்ல வரல. நான் சொல்ல வர்றது, இந்த விஜய்க்கு வர கூட்டத்தில் பாதி பேருக்கு மேலே எஸ்ஐஆர் ஃபார்மே எவ்வளோ ஃபில்அப் பண்ணி கொடுக்கல. அவனுக்கு அது முக்கியமாக தெரியல. நானே 2-3 பசங்களை கேட்குறேன், ஆமாம் அது போய் ஃபார்ம் யாருன்னா போய் கீழே நின்று கொடுக்கணுன்றான். விளையாட்டுத்தனமாக இருக்கானுங்க. அதுலேயே 50 விழுக்காடு போதைக்கு அடிமையாக இருக்கானுங்க. அவர் தான் வந்தால் போதையே ஒழிப்புங்கிறாரு சார். போதையெல்லாம் ஒழிப்போம் ஃபர்ஸ்ட் கொள்கையே அதானே சொல்றாரு. சரி, நீ ஒரு ஒழிப்பு, நீ ஒரு வாக்குறுதி கொடு, நான் வந்தா டாஸ்மார்க்கை எடுத்து வந்தோன்னு சொல்றாரு. பெண்களுக்கு பாதுகாப்பு, போதை கலாச்சாரத்தை ஒழிக்கணும் அப்படின்னு ஸ்டாலின் சாரெல்லாம் கூட கலாச்சாரம். நானே சொல்றேன், என்னைக்கு போதை கலாச்சாரத்தை உன்னுடைய சினிமா துறையில் இருக்கக்கூடிய போதை கலாச்சாரத்திலே உன்னால ஒழிக்க முடியல, நீ எப்படி மக்களுக்கு வந்து ஒழிக்க போற? சினிமா கலாச்சாரம் இன்னைக்கு பாருங்க, டிவி இந்த ஷோக்கு இதெல்லாம் எல்லாமே போதை தான். போதை போட்டு தான் அந்த டைமிங் ஜோக்கெல்லாம் வருது பார்த்தீங்களா? இதுக்காக அவங்க வந்து கஞ்சா மாத்திரை எல்லாமே போட்டுக்கிறாங்க. அந்த இதுக்காக ஒரு ஊக்கமாக இருக்கணும், உணர்ச்சிக்காக ஊக்கம் மாத்திரை மாதிரி ஊக்கமாக இருக்குது. எல்லாம் போதை தான். சினிமா துறையிலேயே ஃபுல்லாக போதை இருக்குது. இவனுக்கு வர கூட்டத்தில் பாதி பேருக்கு மேலே போகல. நேற்று ஒருத்தர் மேலே ஏறிட்டான் பார்த்தீங்களா, அவன் விஜயுடைய இதுக்கு அந்த ஈரோட்டில். டேய் வாடா, கீழே இறங்குடா, கீழே இறங்குடா, நான் உனக்கு கிஸ் கொடுக்குறேன்டா. ஆனால் திரிஷாவா கிஸ் கொடுக்குது? என்னம்மா அவன் எரும மாடு மாரி இருக்கான். அவன் செருப்பை கிட்ட அடிப்பான், நான் இறங்குடா. அவன் உண்மையிலே அவன் போதை இருந்தாலும் சொல்லுவேன், போதை ஃபுல் போதையில் நிற்கிறான் அவன். இல்லைன்னா ஏற முடியாதுங்க. எப்படியாப்பட்ட திறமையானவனும் போதை இல்லைன்னா அவனால் அங்கே ஏற முடியாது, நிற்க முடியாது. ஆனால் இப்படி நீங்கள் சொல்கிறீங்க, தாவேக்கா தரப்புலேருந்து என்ன சொல்லுவாங்க, தன் தலைவனை பார்க்க முயற்சி எடுக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு பதிலை சொல்லுவாங்க இல்லையா? இதுக்கு நீங்கள் பதில் சொல்லுங்கள். போலீஸ்காரர் கையை பிடிச்சி கடிக்கிறான் பாருங்க, இதெல்லாம் போதை இல்லாமல் முடியுமா பாருங்க? நினைச்சு பாருங்க, கொஞ்சமாச்சு நினைச்சு பாருங்க.
ஓகே. இன்னொரு கேள்வியும் கேட்பாங்க சார். மத்த அரசியல் கட்சிகளெல்லாம் வந்து போதையில வரலையா யாரும்? யாரும் குடிச்சிட்டு மீட்டிங்க்கு வரலையா? இல்ல குடிச்சிட்டு வர்றாங்க இல்லன்னு சொல்லல. திருவண்ணாமலையில நடந்த திமுக இளைஞர் அணியிலே வந்து அந்த டீ ஷர்ட்டோட சரக்கு ஊத்தி குடிக்கிறாங்க. இந்த பதில அவங்க சொல்லுவாங்க. நான் என்ன சொல்றேன், தாவேகா தரப்புலன்னு சொல்லுவாங்க. அத நான் சொல்லிடுறேன். செய்வானே. ஆனா எவனும் கை கடிக்க மாட்டாங்க. இப்படி கம்பி மேல ஏறி நின்று சாகுறேன்னு சொல்லி சொல்ல மாட்டாங்க. கிஸ் குடுக்குறேன்னு சொல்லி நீ என்ன சொன்னாரா? எந்த முதல்வர் சொன்னார்? இறங்கடா அவனுக்கு கிஸ் குடுக்குறேன்னு. யாருன்னு அவனை செருப்பு கட்டி கழட்டி அங்கேருந்து செருப்பு கட்டி பிஞ்சிட்டு யார் அவன்? எந்த மாவட்டத்துக்காரன் யார் இவன்? நிர்வாகி பாருங்க இவனெல்லாம் கட்சி விட்டு நீக்குங்க, அடிப்படை பொறுப்புலேருந்து இவனை நீக்குங்கன்னா இன்னொருத்தன் இப்படி ஒரு கேவலமாக அசிங்கமாக நடந்ததுக்கு பயப்படுவோம். இருக்கா இல்லையா? தலைவரே எனக்கு பிளைன் கேஸ் கொடுக்குறேன்ட்டாரா அப்படின்னு சொல்லி எல்லாம் யாரும் நினச்சேன்னா என்ன ஆகும்? ஓகே. இன்று விஜய் அவர்களுடைய இறுதி படம், அதாவது ஜனநாயகன் படத்தினுடைய ஆடியோ லான்ச் மலேசியாவில் நடக்குது. என்னெல்லாம் பேசுவார்னு எதிர்பார்க்குறீங்க? இல்லை, அவர் தான் அரசியல் பேச மாட்டேன்ட்டாரு. கடைசி படம் விஜய் அவர்களுடைய கடைசி படம். விஜயுடைய கடைசி படமோ கடைசி பேச்சோ ஏதோ இருந்துட்டு போட்டோம். நான் என்ன சொல்கிறேன், அவர் தான் அரசியல் பேச மாட்டேன்ட்டாருல்ல. படத்தை பற்றி தான் பேச விவரமாக இருக்காங்க. அவன் ஏன் அரசியல் பேச மாட்டேன்னா, ஜனநாயக படத்தில் அரசியல் பேசணும்னா நம்ம படம் எங்கே ஓடாமல் போயிட போதும். புரிதுங்களா உங்களுக்கு? அனுமதி கொடுக்கலையா சார்? எங்க மலேசியாவில் கூட டிஎம்கே வேலை செய்தாமா? இல்லை, அனுமதி கொடுக்கலையா? அது தாவேகா கொடி அந்த நிறத்தை போட்ட எதையுமே பயன்படுத்தக்கூடாது. அதுதான் சார் நான் என்ன கேட்குறேன்ப்பா, மலேசியாலையும் திமுக ஆட்சி நடக்குதான்னு கேட்குறேன். இல்லையே. இந்த நாட்டுக்கு ஃபாலோ அவங்க சட்டம் ஒழுங்கு பின்பற்றும் அதன்படி நடந்துங்க, அவ்வளோதான். அதுக்காக தான் அவங்க வந்து இந்த கொடி. ஆனால் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு 1000 பேருக்கு தமிழ்நாட்டிலேருந்து போயிருக்காங்க. எங்கே? மலேசியாவுக்கு. இவரே டிக்கெட் போட்டு நிறைய பேர் போயிருக்காங்க. ஒரு 70,000 80,000 பேர் வரைக்கும் கலந்துக்க போகிறாங்களாம். அது கலந்துக்குவாங்கம்மா. அங்கே மலேசியாவில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், நீங்கள் எந்த தமிழ்நாட்டிலேருந்து போனவன் அங்கே போய் அதிமுககாரன் அங்கே இருப்பான். ஆனால் திமுககாரன் கூட போவான். திமுககாரன் இருப்பான். அதிமுககாரன் போவான். பிஜேபி கூட்டம் போட்டாலும் ஏன்னா வெளிநாட்டில் வாழ்றவங்க நம்ம மண்ணிலிருந்து ஒருத்தன் வரான்னு தான் பார்ப்பாங்களே தவிர, அவன் இந்த கட்சிக்காரன் இந்த நேரத்துக்காரன் பார்க்கவே மாட்டாங்க. நம்ம நாட்டில் மட்டும்தான் பார்ப்பாங்க. ஆமாம், நம்ம இங்கே பார்ப்பாங்க. நீங்கள் திமுக கூட்டம் போட்டால் அதிமுககாரன் பார்க்க மாட்டான், அதிமுககாரன் போட்டால் திமுக போட மாட்டான். நீங்கள் துபாயில் போய் போடுங்க. துபாயில் வாழக்கூடிய தமிழ்நாட்டை சேர்ந்த அத்தனை பேரும் அது கலந்து. அரசியல் இங்கே பண்ணுறோமா சார், துபாயிலையா சார்? இல்லை சொல்கிறேன். அதுக்காக தான் இவர் மலேசியா போய் பண்ணுறாப்புல. ஆடியோ லான்ச் வந்து நீ தமிழ்நாட்டில், ஏன்னா மலேசியாவில் வந்து பண்ணோன்னு சொன்னால் தமிழ்நாடு மட்டும் மலேசியா, சிங்கப்பூர், இலங்கை அந்த எல்லாம் விற்பனைக்கு தான், முதலீடு தான் போகிறது. வேற என்ன? ஓகே. இறுதி படம் விஜய் அவர்களுக்கு உங்களோட கருத்து? அதான் நிஜ படத்துக்கு வந்துட்டார் நடிக்கிறதுக்கு. அரசியல் நிஜம். இப்போ அரசியலில் இருக்கவங்க எல்லாம் நடிக்கிறாங்கன்னு சொல்கிறீங்க? இல்லை, அரசியலில் இருக்க எல்லாம் இல்லை. விஜய் நடிக்கிறத ஸ்டேஜில் பாருங்கள், எல்லாம் சினிமா தோடு தானே இருக்குது. அதனால் அங்கே நடித்து வேஸ்ட்டு. இங்கே நடித்தா எவனோ ஆசைக்கு சொல்லியிருப்பான். அங்கே நடித்தா என்னங்க நீங்கள், அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா 200. அவர் மவுஸ் இல்லாத ஆக்டர் கிடையாது. 200 கோடிக்கு மேலே சம்பளம் வாங்குறாருல்ல. இப்போ யாரும் இல்லை தமிழ்நாட்டில் வந்து 200 கோடி 300 கோடி கொடுத்து இவனை வச்சு படம் தயாரிக்குது. தமிழ்நாட்டில் ஒரு ப்ரொடியூசர் பையிலும் இல்லை, எல்லாம் போண்டியாட்டு உட்காந்துட்டான். ஒரு கால் வட இந்தியாவில் இந்த பான் மூவின்றாங்கல்ல, அது போன்ற தயாரிப்பாளர் வச்சு தான் இவனுங்க எல்லாம் தயாரிக்க முடியுமே தவிர, வேறு எவனும் தமிழ்நாட்டில் வந்து தயாரிப்பாளர் இதுவே அழிச்சிட்டு தான் அரசியலுக்கு வரான். ஆனால் விஜயை வச்சு படம் எடுக்கிறதுக்கு இன்னும் இயக்குநர்களும் தயாரிப்பாளர்களும் முன் வராங்க. யாரும் இல்லை. யாரும் பிக்சர்ஸ் இல்லையா? யாருமே இல்லைங்க. உண்மையை சொல்கிறேன், யாருமே இல்லை. விஜய் வச்சு படம் எடுக்கிறது யாருமே தமிழ்நாட்டில் இல்லை. அதனால தான் ஜனநாயகம் கூட அவனே தான் அவனுடைய காசு போட்டே ரிலீஸ் பண்ணுறான். அவங்க சிறப்பான தகவலுக்கு ரொம்ப நன்றி சார்.